வணக்கம் குமரி மக்களே, நான் தான் உங்கள் பிரபீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டுடைய மாடி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் வீட்டுடைய மாடியில் பார்த்திங்கன்னா நிறைய செடி இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில இதுக்கு தான் செடியோட நேம் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாது. இந்த வீடியோவில் நான் காட்டும்போது உங்களுக்கு ஏதாவது செடியோட நேம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செடி பார்த்திங்கன்னா இதுதான். இது பார்த்திங்கன்னா கத்தரிக்காய் செடி. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செடியை நிற்கிது, அதுக்கு பக்கத்தில் குட்டி குட்டி செடி 2-3 நிற்கிது. ஸோ இது கத்தரிக்காய் செடி, இது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது நான் நட்டது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு செடி நிற்கிது. இது நாரங்கியா செடி டைப்புன்னு நினைக்கிறேன், ஆனால் நாரங்கியா கிடையாது, அதில் இன்னொரு வெரைட்டி பாருங்கள். அதுவும் நாங்கள் பார்த்திங்கன்னா சாக்கில் தான் வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு குரோட்டன்ஸ் செடி நின்று அதை நான் வெட்டி தள்ளிட்டேன். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செடி நிற்கிது பாருங்கள். இது என்ன செடின்னே தெரியாது, இதோட நேமு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செடி நிற்கிது, இதோட நேமை என்னதுன்னு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செடி நிற்கிது பாருங்கள். இதுதான் அந்த காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க. சரி, எங்கள் ஊரில் உங்களுக்கு காட்டி தரேன் பாருங்கள். இதுதான் காந்தாரி மிளகு செடி. இது உங்கள் ஊரில் என்ன நேம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு செடி நிற்கிது. இது பச்சளை செடி பாருங்கள். நாங்கள் சின்னதில் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்லேட்டு கொண்டு போவோம், அதில் நாங்கள் எழுதும்போது அதை அழிக்க இந்த பச்சளையை தான் பயன்படுத்துவோம் பாருங்கள். நீங்கள் இந்த பச்சளையை பயன்படுத்துவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள். அதுக்கு இதுக்கு பக்கத்தில் ஒரு துளசி செடி நிற்கிது பாருங்கள். இதுதான் துளசி செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இது நம்ம தண்ணி வாங்குவோம் தெரியுமா, 20 லிட்டர் கேனு, அந்த கேனில் தான் நாங்கள் செடி நட்டுறோம் பாருங்கள். இது என்ன செடி, இதில் பார்த்திங்கன்னா 2-3 செடி இருக்குது பாருங்கள். எல்லோ கலர் பூ பூத்துருக்குல்ல, இது என்ன செடின்னே தெரியலை. இது ஒரு வெரைட்டி செடி, எங்கள் வீட்டில் இது அதிகமாக நிற்கிது பாருங்கள். என்ன நிற்கிதா எல்லோ கலரு பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் இன்னொன்று அதே செடியில் ரெட் கலரில் வரும் பாருங்கள். இது ரெட் கலரில் இருக்கிறது நல்லா இருக்கு பாருங்கள். இந்த 2 கலர்லேயும் நிற்கிது. இது ரெட் கலரு, இது பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லோ கலரு பாருங்கள். இது மேக்ஸிமம் நிறைய வீட்டில் பார்க்கல, இது பார்க்கவே நல்லா இருக்குது. உங்களுக்கு பேக்கில் நான் போய் காட்டுறேன் பாருங்கள். நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே ஒன்று நட்டிருக்கேன் பாருங்கள், அதே எல்லோ பாருங்கள் எல்லோ. இந்த செடி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பிச்சி செடி நிற்கிதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள். பூ பூத்துருக்கு, இங்கேயும் ஒரு பூ பூத்துருக்கு. இது மொட்டு எல்லாமே கீழேயும் பூ பூத்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் செடியுடைய வித்து தான் இதில் நான் போட்டு வச்சுருக்கேன், இனி சீக்கிரத்தில் வளரும். இதில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இதில் உடைய வித்து இருக்கேன், நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டி தரேன். இந்த பிளாக் கலராக தெரியுதா, இதுதான் இந்த செடியுடைய வித்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு குரோட்டன்ஸ் செடி கீழே நிற்கிது பாருங்கள். இதுதான் எங்கள் வீட்டுடைய மாடி தோட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.